தூத்துக்குடியில் ரம்ஜான் தொழுகை முடிந்ததும் இஸ்லாமியர்களிடம் வாக்குகளை சேகரிக்க போட்டி போட்ட அதிமுக திமுகவினர் மாறி மாறி வாக்கு சேகரிப்பு. தூத்துக்குடி மண்ணிலிருந்து ஸ்டெர்லைட் ஆலையை முற்றிலுமாக அகற்ற வேண்டும், தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த அடிப்படை வசதிகளும் செய்யவில்லை என்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் குற்றச்சாட்டு. ரம்ஜான் பண்டிகையொட்டி காயல்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து அன்பு பரிமாற்றம் செய்து கொண்டனர். தூத்துக்குடியில் ரம்ஜான் தொழுகை முடிந்ததும் இஸ்லாமியர்களிடம் வாக்குகளை சேகரிக்க போட்டி போட்ட அதிமுக திமுகவினர் மாறி மாறி வாக்கு சேகரிப்பு. முஸ்லிம்களின் முக்கிய பண்டிகையான ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி ஈத்கா தோட்டத்தில் உலக அமைதி, சமாதானம், உடல் மன ஆரோக்கியம், பேரிடர்களில் இருந்து மக்களை காக்க வேண்டும் என சிறப்பு தொழுகை நடைபெற்றது. சிறப்பு தொழுகை தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் இமாம் அப்துல் ஆலிம் தலைமையில் நடைபெற்றது. இதில் அரசு காஜி முஜிபுர் ரஹ்மான், ஜாமியா பள்ளிவாசல் இமாம் சதகத்துல்லா ஆகியோர் சிறப்பு துவா ஓதினர். இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தொழுகைக்கு பின்பு ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி வாழ்த்து தெரிவித்து கொண்டனர். இதுபோல் ரோஜ் பூங்கா, திரேஸ்புரம், ரஹமத்துல்லா நகர், ஜெயிலானி தெரு, புதுத்தெரு, முத்தம்மாள் காலனி, ஜாகிர் ஹுசேன் நகர் பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களில் புத்தாடை அணிந்து வந்த முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. மேலும் காயல்பட்டினம், கோயில்பட்டி உட்பட மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றது. ரம்ஜான் தொழுகை முடிந்து ஈகா திடலில் இருந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் வாக்குகளை சேகரிக்க ஈகா திடல் நுழைவு முன்பு போட்டி போட்டு திரண்ட திமுகவினர் ஒரு பக்கம் கனிமொழிக்கு ஆதரவாக திமுகவினர் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்றும், மறுமுக்கம் அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி அதிமுகவினருடன் இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று மாறி மாறி இஸ்லாமியரிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புரட்சி தலைவர் தந்த சின்னமாம் ரெட்டலையில ஓட்டு போடுங்க. புரட்சி தலைவர் தந்த சின்னமாம் ரெட்டலையில ஓட்டு போடுங்க. புரட்சி தலைவர் தந்த சின்னமாம் ரெட்டலையில போடுங்க. ஏழையின் சின்னமாம் ரெட்டலையில ஓட்டு போடுங்க. இல்ல ரெட்டலையில உதயசூரியன் ஓட்டு போடுங்க. ரம்ஜான் பண்டிகையொட்டி காயல்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து அன்பு பரிமாற்றம் செய்து கொண்டனர். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களால் இன்று ரம்ஜான் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய காயல்பட்டினம் கடற்கரை பகுதியில் தமிழ்நாடு ஜௌஹித் ஜமாஅத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது.
الله أكبر الله أكبر. இதில் பெண்கள் உட்பட 2000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அதிகாலையிலேயே புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தொழுகை முடிந்து ஒருவருக்கொருவர் கட்டி அணித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டனர். தூத்துக்குடி மண்ணிலிருந்து ஸ்டெர்லைட் ஆலையை முற்றிலுமாக அகற்ற வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த அடிப்படை வசதிகளும் செய்யவில்லை என்று நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் வருகின்ற 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இது தொடர்ந்து அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஒன்றியத்திற்குட்பட்ட தட்டார்மடம் பஜாரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரொவினா ரூத் ஜென் மைக் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வருகை தந்தார். அப்போது தட்டார்மடம் மெயின் பஜாரில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டு பின்னர் தேர்தல் பிரச்சார வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசியதாவது, தூத்துக்குடி மாவட்டத்தில் அடிப்படை வசதிகள் செய்யவில்லை. தூத்துக்குடி மக்களோடு மக்களாக நான் இருப்பேன். நானும் இந்த தூத்துக்குடி மண்ணை சேர்ந்தவர்தான். ஸ்டெர்லைட் ஆலையை தூத்துக்குடி மண்ணிலிருந்து அகற்றுவோம் என்று அவர் பேசினார். பின்னர் சாத்தான்குளம் தெற்கு ஒன்றியத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நம்மளோட தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல சாலை வசதிகள், அடிப்படை தேவைகள் எடுத்துக்கிட்டோம்னா சாலை வசதிகள், ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒழுங்காக ப்ராப்பராக கிடையாது. இப்போ நிறைய இடத்துல வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸும் ஒழுங்காக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது போக எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டெர்லைட் ஆலையை நம்ம எடுத்துக்கலாம். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் வந்து முற்றிலும் தூத்துக்குடி மண்ணிலேருந்து அகற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். அதுபோக மீனவ சார்ந்த பிரச்சனை நான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீனவர்களுக்கு அவங்க இருக்கிற பகுதியிலேருந்து அவங்கள வந்து நீக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கோவில்பட்டி சைடு அந்த மாதிரி காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஜிஎஸ்டியை முற்றிலும் வந்து தகர்க்கணும் அப்படிங்கிறதை முன்வைக்கிறேன். வேறு தூத்துக்குடி நம்ம எடுத்துகிட்டே இருந்தால் ஒரு லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை முன்வைக்கிறோம். அதுபோக வேறு எதுவும் விடுபட்டிருந்தாலும் மக்களின் கோரிக்கையை வந்து நான் வந்து எம்பியாக என்னை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா மக்களின் கோரிக்கையை வந்து நான் வந்து முன்வைப்பேன். இல்லை அது பாராளுமன்றத்தில் நான் வந்து குரல் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு நான் சொல்கிறேன். மக்களவை பொதுத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி அஞ்சல் துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடி தலைமை அஞ்சலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கோட்ட முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் முனிகிருஷ்ணன், மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட தேர்தல் விழிப்புணர்வு ஒருங்கிணைப்பாளர் அலெக்ஸ், மாவட்ட கால்நடைத்துறை அலுவலர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட தேர்தல் விழிப்புணர்வு பணியாளர் சங்கரன், உதவி கோட்ட கண்காணிப்பாளர்கள், தலைமை அஞ்சல் அதிகாரி, அஞ்சல் துறை ஊழியர்கள் மற்றும் தபால்காரர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் வாக்காளர் செல்ஃபி பாயிண்டை முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் துவங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அதனையடுத்து வாக்காளர் உறுதிமொழி எடுக்கப்பட்டவுடன் முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் வாக்காளர் உரிமை பற்றிய விழிப்புணர்வு, தேர்தல் விழிப்புணர்வு பாடல், வாசகம் மற்றும் பிரசுரங்கள் மூலம் பொதுமக்களிடம் கொண்டு செல்லப்பட்டன. இந்த பேரணி தூத்துக்குடி தலைமை அஞ்சலகத்தில் தொடங்கி தாமோதர நகர், பழைய தூத்துக்குடி கருவூலம் வழியாக தூத்துக்குடி தலைமை அஞ்சலகத்தை வந்தடைந்தது.